ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம ஆர்டிக் தாவோட ஸ்டோரியான சன் ஃப்ரம் எனதர் ஸ்டார் நாவலோட ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே நம்மளோட ஆர்டிட் வந்து ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருப்பானா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலாய்ப்பாங்க, என்ன மச்சான் என்னாச்சு உனக்கு, ஏதோ சொன்னேன். அந்த பையன் மேல எனக்கு இருக்கிறது வெறும் அஃபெக்ஷன் மட்டும்தான், அட்ராக்ஷன் மட்டும்தான். நான் மூவ் ஆன் ஆகிருவேன். அவன நான் என் மைண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிருவேன். அப்படின்ற மாரிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன். பட்டு இப்ப என்ன இவ்வளோ சோகமா புலம்பிக்கிட்டு இருக்க? அப்படின்றதுக்கு ஆர்டிஸ்ட் சொல்லுவான், அது இனிமே கஷ்டம்டா. இனிமே வந்து அவன என் மைண்ட்லேருந்து ரிமூவ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாரி சொன்னதும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிரிப்பாங்க. ஓஹோ! அப்போ நம்ம கேங்ல இவ்வளோ நாளும் ஒரு பிரின்சஸ் மாரி இருந்த ஆர்த்திட் வந்து அவனும் லவ்வுல விழுந்துட்டான் அப்படின்ற மாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சொல்லி கலாய்ச்சிப்பாங்க. ஆர்த்தித் வந்து ஆல்ரெடி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்கிற எல்லார்கிட்டேயும் அட்வைஸ் வாங்கியிருப்பான். பட் ஹில்லுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கும். ஏன்னா அவன் பயப்படுவான். ஆல்ரெடி ஹில் வந்து ஜோஹான் நோர்த்தை விரும்புகிறேன்னு தெரிஞ்சப்போ அவன் கோவப்பட்டிருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லவங்க கிடையாது. முக்கியமாக அதுலேயும் ஆர்த்தித் நல்லவனே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலில் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஹில்லே வந்து பேசுவான். இப்போ எப்படி நீ அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கிற அப்படின்ற மாதிரி இந்த லவ் விஷயத்தை பற்றி பேசும்போது ஆர்த்தித் வந்து ஷாக் ஆகுவான். உனக்கு எப்படி தெரியும், உனக்கு தெரியாதுன்னு தானே நான் நினச்சிட்டு இருந்தேன், நீ கோவப்படுறியா அப்படின்றதுக்கு ஹில் சொல்லுவான், நான் கோவம் எல்லாம் படலை, நான் எதுக்கு கோவப்பட போகிறேன். ஆனால் ஒன்று, நீ வளமையே எப்பவும் போல் ரொம்ப ரஃப்பாக கணக்கே இல்லாமல் எதை பற்றியும் ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இல்லாமல் இருக்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு அந்த பையனை விட்டுரு. ஏன்னா அவன் என் லவ்வரோட ஃப்ரெண்டு. அதனால தான் சொல்கிறேன். அப்படி இல்லை நீ சீரியஸாக இருக்க அப்படின்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு அதுக்கப்புறமா தான் ஆர்த்தித் சொல்லுவான், இவ்வளோ நாளும் எனக்கு யார் மேலேயும் இப்படி தோணலை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்படி தோணுது. கண்டிப்பாக நான் இதை ஒரு ஜோக்காக எல்லாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ இப்போது அந்த டாக்டர் கேங்கில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் ஆர்த்தித் வந்து எல்லா விஷயத்தையும் அவனோட அப்பா கிட்டேயும் ஷேர் பண்ணுவான். ஸோ உடனே வந்து அவனோட அப்பாவை பார்க்குறதுக்காக போவான். பட் அங்கே வந்து அவனை அப்படியே பிடிச்சி வச்சுப்பாங்க. ஏன்னா இவன் பெருசாக எல்லாம் அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு அப்பாவோட ஆஃபீஸுக்கெல்லாம் அந்த கம்பெனிக்கெல்லாம் அவன் போனது கிடையாது. எப்போவாலும் தான் போவான். செக்யூரிட்டி கார்டு வந்து மாறிட்டாங்க. முதல்ல இருந்தவங்க கிடையாது. அதனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரில, இதுதான் வந்து நம்ம பாஸோட பையன் அப்படின்னு. ஏன்னா அவனை பார்க்குறதுக்கும் அப்படி இருக்காது இல்லையா? சும்மா ஒரு மாதிரி ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கிற பையன் மாதிரி தானே இருப்பான். இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனோட பையனா இப்படி இருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த செக்யூரிட்டி கார்ட் வந்து இவனை உள்ளே விட மாட்டாங்க. உடனே வந்து கால் பண்ணுவான். அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, "ட்ரேக், இங்கே என்ன நடக்குது? என்னை ஏன் உள்ளே விட மாட்டேன்றாங்க? இப்போ நீ ஏதாச்சும் பண்ணுறியா? இல்லை இவன் மண்டையை நான் உடைக்கட்டுமா?" அப்படின்ற மாதிரி பேசும்போது உடனே அவர் ஃபோனை கட் பண்ணிட்டு செக்யூரிட்டி கிட்ட சொல்லுவார். அவரோட செக்ரட்டரி கிட்ட சொல்லுவார், போயிட்டு செக்யூரிட்டி கார்டு கிட்ட பேசி என் பையனை உள்ளே விட சொல்லு அப்படின்னு. அவர் போய் சொன்னதுக்கப்புறம் தான் செக்யூரிட்டி கார்டே யோசிப்பார், ஓ அப்போ இதுதான் அவரோட பையனா அப்படின்னு. இவனுக்கு செம்ம காண்டாகும். ஆல்ரெடி அவன் ரொம்ப டென்ஷனாக வந்துட்டு இருப்பான். அதில் இப்படி வேற நடக்குமா? கோவத்திலே உள்ளே வந்து சொல்லுவான், நீ கம்பெனி நடத்துறியா, வேற ஏதாவது நடத்துறியா? எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு அப்படின்னா அந்த முழு கம்பெனியவே நான் எரிச்சிருவேன், தெரியும் தானே அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப டென்ஷனாக பேசிட்டு இருப்பானா. சரி வா உட்காரு, என்ன விஷயம் அப்படின்னு பேசும்போது, வளமையாக ஆர்த்திக் வந்து இப்படி டென்ஷனாக வரும்போதும் அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு நினைக்கும் போதும் அம்மா பற்றி தான் பேசுவான். அம்மா இன்னும் என்னை விட்டு போகல, அம்மா இங்கே தான் எங்கேயோ இருக்கிறாங்க, அம்மாவோட சோல் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எம்மாவை பற்றியே திருப்ப திருப்ப ரிப்பீட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அம்மாவை பற்றி பேசாமல் ஒரு பையனை பற்றி பேசுவான். அதாவது தாவை பற்றி பேசுவான். உனக்கு தெரியும்ல, நான் கூட ஒரு தடவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன்ல ஒரு பையன், அதான் நம்ம அம்மாவோட சோலை கண்டுபிடிக்கிறதுக்காக என் கூடவே சுற்றிட்டு இருந்தான்ல அந்த ஷோட்டி, அந்த பையன், அவன் பேர் தாவா, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவருக்கு அப்படி கேட்ட உடனே ட்ரேக்குக்கு புரிஞ்சிடும், ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே ஆமான்ற மாதிரி தலையாட்டுவார். எனக்கு இந்த நாவல்லே பிடிச்ச கேரக்டர்னா ட்ரேக்கோட கேரக்டர் தான். ஏன்னா நம்ம இதை ஃபுல் ஃபோக்கஸும் வந்து ஹீரோ நம்மளோட ஆர்டிட் தாவோ தானே, அவங்கள பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் ட்ரேக்கோட பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவர் ஆர்த்தித் கூட நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே மற்ற எல்லா கப்புள்ஸோட பேரண்ட்ஸை விடவும் இவர் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். பின்னாடி ஒரு விஷயம் நடக்கும். அதை நான் முன்னாடியே கொஞ்சம் ஸ்பாய்லர் மாதிரி சொல்லிடுறேன். என்னென்னா ஒரு பாயிண்ட் வரும். அதில் வந்து ஆர்த்தித்தை வந்து கிட்னாப் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஆர்த்தித்தோட அப்பா ட்ரேக் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லையா? ஸோ ஆஸ் யூஷுவலாக பிஸ்னஸ் மேன்ஸ்குள்ளால இருக்கிற ப்ராப்ளம்னால
ஸோ ட்ரேக்கோட ஒரே ஒரு வீக்னஸ் அப்படின்னா ஆர்த்தித் தானே. அதனால ஆர்த்திட்ட வந்து கிட்னாப் பண்ணிருவாங்க. அந்த டைம் வந்து ஒரு ரேசிங் காம்படிஷனும் நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ வந்து ஆர்த்திட்ட சர்வ் பண்ணுறதுக்காக, ஆர்த்தித்த காப்பாத்துறதுக்காக ட்ரேக் வந்து எடுக்கிற அந்த அ இது இருக்கும் இல்லையா? ஒரு விஷயம் கையில எடுப்பாரு. அதெல்லாம் ரொம்ப ஹீரோயிசம் மாதிரி இருக்கும் ரீட் பண்ணும்போது. நான் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது, இந்த சீரிஸ எடுக்கும்போது ஆர்த்தித்தோட அப்பாவோட கேரக்டருக்கு யார காஸ்ட்டா சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஏன்னா, அவர் வந்து ஒரு அமெரிக்கன் இந்த கதையில வந்து அவரோட பர்சனாலிட்டியா இருக்கட்டும், அவரோட ஹைட்டு, வெயிட்டு இது எல்லாமே ஒரு ஹீரோக்கு ஈக்குவலா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பட்டு சீரிஸா எடுக்கும்போது, ஒரு ட்ராமாவா அத கொண்டு வரும்போது, இவங்க காஸ்ட்டா அதுக்கு ஏத்த மாரி ஒருத்தவங்கள சூஸ் பண்ணுவாங்களான்னு தெர்ல. பிகாஸ் இத சீரிஸா எடுத்துட்டு இருக்கிறது வந்து ஸ்டூடியோ அபிசபி. அவங்க வந்து அவ்வளோ ரொம்ப பட்ஜெட் செலவு பண்ணி எடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கிற ரொம்ப பெரிய கம்பெனியெல்லாம் கிடையாது. ஜிஎம்டி மாரியெல்லாம் கிடையாது. டாமுடி மாரியும் கிடையாது. அதனால தெர்ல யார எடுப்பாங்க அப்படின்ட்டு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து பிசைட் த ஸ்கை டோன்ஃபா டைப்பூனோட ஸ்டோரியவும் நான் நாவல் ஸ்டோரிய சொல்லியிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனா, ஃபைனல் எபிசோட் சீரிஸோட ஃபைனல் எபிசோட நான் போடல. ஏன்னா, எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா, நாவலா ரீட் பண்ணும்போது அதில நிறைய விஷயங்கள வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பூனா அவனோட அம்மாவ மீட் பண்ணும்போதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப எமோஷனலா இருக்கும். இடையில இடையில அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட ஃபன்னியான விஷயமெல்லாம் இருக்கும். பட் அது எதுவுமே வந்து ட்ராமாவுல காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த கியூட்டி கேங்ஸ் வந்து ஒரு இதுக்கு போவாங்க, ஜூக்கு போவாங்க. அப்படியெல்லாம் நடக்கும். பட் அத பத்தியெல்லாம் எதுவுமே வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. அதனாலயே நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். அதனால அந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் நாவல வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டேன். அதில வந்து ஃபைனல் எபிசோட் இருக்கு. இதுலயும் வந்து சில விஷயங்கள டிசப்பாயிண்ட் பண்ணிராம எடுப்பாங்க அப்படின்னு நம்புறேன். ஏன்னா, இந்த ஸ்டோரிக்கு தானே ஹைப் அதிகமா இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ, இப்போ வந்து ட்ரேக்குக்கு புரிஞ்சிருது. பையன் வந்து ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருக்கிறான் அப்படின்ட்டு அவர் திங்க் பண்ணி பார்ப்பாரு. இவ்வளோ நாளும் ஆர்த்தித் வந்து எது வேணுமோ அத எடுத்துப்பான். அவனுக்கு என்ன தேவையோ அத பண்ணிப்பான். ரொம்ப கேர் ஃப்ரீயா இருப்பான். அதனால அவன நினைச்சு நான் வொரி பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஆனா, லவ்வுன்ற விஷயத்துல மட்டும் அவன் ரொம்ப அன்லக்கி. அவன் கூடவே யாருமே வந்து ரொம்ப லாங் டேர்ம்ல இருந்ததே கிடையாது. ஆனா, இப்ப இவன் பேசுறத பார்த்தா தாவோ மேல இவனுக்கு பயங்கரமான லவ் இருக்குது போல. என் பையன் வந்து எப்படியோ நல்லா இருந்தா போதும், அவன் ஹேப்பியா இருந்தா போதும் அப்படின்ற மாரி மனசுக்குள்ள நெனச்சுப்பாரு. அப்புறமா பையன்கிட்ட அப்படியெல்லாம் என்கரேஜ் பண்ற மாரி பேசாம அவரு வளமையா கலாய்ச்சு பேசுற மாரி சொல்லுவாரு. "உனக்கு அவன புடிச்சிருக்கிறது ஓகே. ஆனா அவனுக்கு உன்ன புடிக்கணுமே" அப்படின்ற மாரியெல்லாம் சொல்லி கலாய்ச்சிப்பாரு. அப்புறம் ஆர்த்திட்டும், "எனக்கு உன்ன புடிச்சிருக்கு அப்படின்னா, அத நான் அவ்வளோ ஈஸியா விட்டுருவேனா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றதுக்கு தான் வந்தேன்." அப்படின்ற மாரி, "வா, போ, நீ, நான்" அப்படின்னு தான் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிப்பாங்க. அதுக்கப்புறமா ஆத்தித் அங்கேருந்து கிளம்பிருவான். அதாவது ஆத்தித் வந்து ஒரு சின்ன சிக்னல் குடுக்குறான் அப்பாக்கு. நான் வந்து ஒரு பையன் மேல லவ்ல விழுந்துட்டேன் அப்படின்றது. அவன் அப்பாவோட ரியாக்ஷன பார்க்குறான். அவங்க அப்பா வந்து அதெல்லாம் ரொம்ப பெருசா எல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டாரு. ஆனா உள்ளால மனசுக்குள்ள நெனச்சுப்பாரு. ஹேப்பியா தான் இருப்பாரு. அதுக்கப்புறமா ஆர்த்திட் வந்து, சரி ஓகே. இனிமே வந்து தாவம் எனக்கு தான். ஆனா அவன பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிப்பான். ஸோ, இதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் நடக்கும். லைக் நோர்த்தும் வந்து கேட்பான். அவனோட கழுத்தில வந்து ஒரு ரெட் மார்க் இருக்கும். ஹிக்கி மார்க் ஒண்ணு இருக்கும். அத பார்த்தாலே நல்லா தெரியுது. அது யாரோ கிஸ் பண்ணதுனால வந்தது அப்படின்னு. ஆனா, தாவோ வந்து ஒரு குழந்தை மாதிரி. அவனுக்கு இதுலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அதனால அவனுக்கு தெர்ல. அவன் அது பேய் கடிச்சு வச்சிருக்குன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிறான். "உண்மைய சொல்லுங்க. நீங்க தானே அத பண்ணீங்க" அப்படின்னு சொல்லி ஆர்த்தித் கிட்ட இவன் பேசுவான். அப்போ வந்து ஆர்த்தித்தும் சொல்லுவான், "ஆமா, கொஞ்சம் என்னோட கண்ட்ரோல நான் மீறிட்டேன். பட்டு இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். அவனோட பெர்மிஷன் இல்லாம பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது நோர்த்தும் வந்து சொல்லுவான், "அத்தானே பார்த்தேன்." அப்படின்றதும் ஆர்த்தித் சொல்லுவான், "அப்படி சொல்லுவேன்னு நினைக்கிறியா? எனக்கு வேணும்னா நான் என்ன வேணா பண்ணுவேன்டா." "என்னடா பண்ணுவ நீ?" "எனக்கு வேணும் அப்படின்னா நான் எதுக்கு தாவோட பெர்மிஷன் எல்லாம் கேட்கணும்?" அப்படின்ற மாரி 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுவாங்க. ஆர்த்தித் வந்து ஒரு பாயிண்ட்ல சொல்லுவான், "அவனோட பெர்மிஷன் இல்லாம நான் எதுவும் பண்ண மாட்டேன்" அப்படின்னு. "ஓ! அப்படியா?" அப்படின்ட்டு நோர்த் வந்து மூச்சு விடும்போது, மறுபடியும் சொல்லுவான், "இல்ல நான் பண்ணுவேன்" அப்படின்ற மாரி 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம். இவங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குள்ள நிறைய விஷயம் நடக்கும்.
டாக்டர் கேங்குக்குள்ளேயும் சரி, கியூட்டீஸ் கேங்குக்குள்ளேயும் சரி, நிறைய சின்ன சின்ன ஃபன்னியான மொமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். நம்ம அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போலாம். ஆர்த்தித் வந்து தாவோவ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனைப்பான் இல்லையா? அதனாலேயே வந்து அடிக்கடி அவனோட ரூமுக்கு போறது, அவன தொல்ல பண்றது, அதுக்கப்புறம் அவன் கால் பேசும்போது ஒட்டு கேட்கறது, இந்த மாரியெல்லாம் பண்ணிட்டு இருப்பானா? தாவோ வந்து அவனோட கால்ல பேசும்போது, "மிஸ்டர் ஜியோன நான் ரொம்ப மிஸ் பண்றேன்" அப்படின்ற மாரியெல்லாம் பேசிட்டு இருப்பான். மிஸ்டர் ஜியோன் நான் இல்லாம இருக்க மாட்டாரு. மிஸ்டர் ஜியோனுக்கு நான் கட்டாயம் வேணும். எனக்கும் வந்து மிஸ்டர் ஜியோன் என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மிஸ்டர் ஜியோன் கூடவே நான் இருக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படின்ற மாரியெல்லாம் பேசும்போது, ஆர்த்தித் வந்து ரொம்ப காண்டாவான். "எவன்டா அவன் மிஸ்டர் ஜியோன்? இது யார்றா புதுசா ஒருத்தன் உள்ள வாரான்?" இப்படின்ற மாரி அத நெனைச்சிட்டு இருக்கும்போது ஒரு தடவ என்ன பண்ணுவான் அப்படின்னா, தாவோட ரூம்லயே போய் இருப்பான். இருக்கும்போது அவனோட ஃபோனுக்கு கால் வரும். மெசேஜ் வரும். அது வந்துக்கிட்டே இருக்கும். யார்டான்னு பார்த்தா, அந்த முன்னாடி அவனுக்கு ஒரு எக்ஸ் இருக்குன்னு சொல்லி ஆர்த்தித் கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா? ஆர்த்தித் கூட மெசேஜ் பண்ணி வார்ன் பண்ணியிருப்பான் இல்லையா? அவன் தான் மறுபடியும் விடாம மெசேஜ் பண்ணிக்கிட்டு, கால் பண்ணிக்கிட்டு, தொல்ல பண்ணிக்கிட்டே இருப்பானா? இத பார்த்துட்டு முன்னாடி வந்து ஆர்த்தித் வந்து ஒரு கடமைக்காக, ஓகே எனக்கு இவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். அப்படின்ட்டு தான் அவன் வந்து கொஞ்சம் வார்ன் பண்ற மாரி பேசியிருப்பான். பட்டு இப்போ வந்து அவன் லவ் பண்றான் இல்லையா? எப்படி விட முடியும்? உடனே வந்து அவனுக்கு மெசேஜ் பண்ணி, கால் பண்ணி திட்டுவான். ஆனா அந்த சைட்ல இருந்து அந்த பையன் வந்து சாரி கேட்டு பேசுவான். "நான் வந்து தாவுக்கு பண்ணினது ரொம்ப தப்பு. நான் திருந்தணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ திருந்திட்டேன். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா?" அப்படின்ற மாரியெல்லாம் நிறைய கன்சர்ன் பண்ணுவானா. இவன் பார்த்துட்டு இவன் சொல்லுவான், "உனக்கு வந்து ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ற ஒரு டாக்டர் தான் தேவை. கொஞ்சம் இரு நான் ஒருத்தவங்களோட நம்பர் அனுப்புறேன். அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசு" அப்படின்னு ஃபாவோட நம்பர குடுத்து அனுப்புவான். இத பார்த்துட்டு அந்த பக்கம் அந்த பையனுக்கு கடுப்பாகும். "எனக்கு என்னடா, எனக்கு என்ன சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்றியா?" அப்படின்றதுக்கு, "ஆமா நான் அப்படித்தான் நினைக்கிறேன்." ஃபா கிட்டேயும் சொல்லிருவான். இது என்னோட பேஷண்ட்டு. நான் உன்கிட்ட பொறுப்பா குடுக்குறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபாவ அவன் கான்டாக்ட் பண்ணுவான், பேசுவான். அதெல்லாம் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும். நிஜமாலுமே அந்த பையனுக்கு வந்து சைக்காலஜிக்கல் அட்வைஸ் ஒண்ணு தேவைப்பட்டிருக்கும் அந்த டைம்ல. உடனே வந்து ஆர்த்தித் என்னதான் டாக்டருக்கு படிக்கிறத பெருசா சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னாலும், உடனே கண்டுபிடிச்சிருவான். இவனுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு. உடனே ஃபா கிட்ட கோர்த்து விட்டுருவானா, ஃபா வந்து அட்வைஸ் பண்ணி சாகடிச்சிருவான் அந்த பையன. போதாக்குறைக்கு இது வந்து அ ஒரு 2, 3 சாப்டர் வந்து இத பத்தியே போய்க்கிட்டு இருக்கும். ஒரு பாயிண்ட்ல வந்து ஆர்த்திக் அந்த பையன அடிச்சு, அவன காயப்படுத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பான். அட்மிட் ஆவிருப்பான் அவனா போயிட்டு. ஆர்த்திக் வந்து ரவுண்ட்ஸ் வரும்போது அந்த பையன் அங்க இருப்பானா. ஆ ஃபா வந்து சொல்லிருவான், "இதுதான் அந்த பையன்" அப்படின்னு. பட்டு ஆர்த்தித் வந்து கிட்ட போனதும் மூஞ்சிலலாம் கட்டெல்லாம் போட்டிருக்குமா, "ஓ! நீதானா அது?" அப்படின்ற மாரி பேசுவான். இதெல்லாம் ரொம்ப ஃபன்னியா இருக்கும். ஆர்த்திக் வந்து வேணுன்ட்டே வந்து அவனோட மூஞ்சிலயே காயம் வர மாரியெல்லாம் அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஃபா தான் சொல்லுவான், "அவன் நிஜமாலுமே திருந்திட்டான்டா. அவன் வந்து தாவோ கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறான்" அப்படின்னு. ஆத்தித்துக்கு பொசசிவா இருக்கும். ஆத்தி சொல்லுவான், "அவன் மன்னிப்பு கேட்கிறதா இருந்தா கூட நான் வந்து தாவோவ அவன நேர்ல மீட் பண்ண விடவே மாட்டேன். ஏன்னா இவன் முன்னாடி அவன அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த எக்ஸோட சாப்டர முடிச்சிருப்பான். இப்போ வந்து இது யார்றா புதுசா மிஸ்டர் ஜியோன் அப்படின்ற ஒரு டென்ஷன் இவனுக்கு இருக்கும். ஸோ இது எப்படி கேட்குறது எப்படி கேட்குறதுன்னு தடுமாறிக்கிட்டே இருப்பானா. அதுக்கப்புறமா நோர்த் கிட்ட தான் ஹெல்ப் கேட்பான். நோர்த்துக்கும் முன்னாடி வந்து தெரியாது. அவன் வந்து ஃபோன்ல அவனோட பெட்டுன்னு சொல்லி ஒரு பூனைய காட்டியிருப்பான். ஒரு கேட்ட தான் காட்டியிருப்பான். கரு கருன்னு இருக்கும். அத காட்டியிருப்பான். பட் அதோட பேர் என்னன்னுலாம் தாவோ சொல்லியிருக்க மாட்டான். அதோட பேரு தான் மிஸ்டர் ஜியோன். இது தெரியாம ஆத்தித் வந்து ரொம்ப தலைய பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். இந்த சீன் எல்லாம் ரீட் பண்ணும்போது நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன். அது போதாதுக்கு அவன் ஹெல்ப் கேட்குறது யார்கிட்ட? நோர்த்து கிட்ட. அவங்க கேங்லயே எல்லா விஷயத்துலயும் போயிட்டு மூக்க நுழைச்சு மொக்க வாங்குறது நோர்த்து தான். நோர்த்துக்கும் தெரில மிஸ்டர் ஜியோன் யாருன்னு தெரில. அதுக்கப்புறமா லாஸ்ட்டா தான் தெரிய வரும். ஓகே மிஸ்டர் ஜியோன்னு சொல்றது வந்து ஒரு கேட்டு அப்படின்னு. பட் ஆர்த்தித்துக்கு அப்போ தெரிய வராது. தாவோவும் போனும் பேசிப்பாங்க. அதாவது மிஸ்டர் ஜியோன் வாராங்க. நான் போயிட்டு பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாவோ போவானா. நோர்த்தும் உடனே கால் பண்ணி ஆர்த்தித்துக்கு சொல்லிட்டு, அவன் அந்த மிஸ்டர் ஜியோன பிக்கப் பண்ண போறான். நீ உடனே போய் புடிச்சிரு அப்படின்ற மாரியெல்லாம் சொல்லிட்டு 2 பேரும் நோர்த்தும் ஒரு பக்கம் தாவோவே ஃபாலோ பண்ணிட்டு போவான். ஆர்த்தித்தும் நான் இதோ வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு போவாங்க. பார்த்தா அவன் அந்த பூனைக்குட்டிய தான் எடுத்துட்டு ரிட்டர்ன் வருவானா. அத பார்த்ததும் நோர்த்துக்கு அப்படியே பல்ப் ஆயிரும். ஸோ இதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டமா அப்படின்ட்டு.
ஸோ இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல மிஸ்டர் ஜியோன்னு சொல்றது ஒரு பூனை தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் ஆர்த்திக் வந்து மூச்சே வரும் அவனுக்கு. சரி ஓகே இப்படின்ட்டு. இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து தாவோக்குமே கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். அதாவது ஆர்த்திக் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு, இவன் எதுக்கு ரொம்ப ஓவரா பண்றான்? எல்லா விஷயத்துலயும் மூக்க நுழைக்கிறான். நான் வந்து எலிவேட்டர்ல போய்க்கிட்டு இருக்கும்போது, அவன் அப்பதான் எல்லாம் முடிச்சுட்டு வர்றான். பட் என்ன கண்டதும் என் கூடவே திருப்பி வாரான். ஒருவேளை இது அவன் என்ன ஸ்டாக்கர் மாரி என் பின்னாடியே ஃபாலோ பண்றானா? இது சரி ப்ராப்ளம் ஆயிருமா? அப்படின்ற மாரி யோசிப்பானா? நோர்த்து தான் தள்ள அடிச்சுக்கிட்டு சொல்லுவா, "இப்போ கூடவாடா உனக்கு புரியல? அவன் உனக்கு ட்ரை பண்றான்டா" அப்படின்னு சொன்னதும் தாவ வந்து ஷாக் ஆயிருவான். "என்னது ட்ரை பண்றானா?" அப்படின்னு. "ஆமான்டா, அவன் உனக்கு ட்ரை பண்றான் அப்படின்னா, அவனுக்கு உன்ன புடிச்சிருக்கு. அவன் உன்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறான்." அப்படின்ன மாரி சொல்லும்போது, தாவுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் தாவோ வந்து நோர்த்துக்கிட்ட சொல்லியிருப்பா, "நான் முன்னாடியே உனக்கு சொல்லியிருக்கிறேன்ல, என்னோட லைஃப்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சு. அதனால நான் ரொம்ப ஹர்ட்டாவே இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறேன். மறுபடியும் ஒரு லவ்வுக்குள்ளேலாம் என்னால போக முடியாது." அப்படின்னும்போது தான் நோர்த்து வந்து சொல்லுவான், "அந்த பையனால இப்போ உனக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்குல்ல, அதுக்கு காரணமே ஆர்த்திக் தான். ஆர்த்திக்கும் ஃபாவும் சேர்ந்து தான் அந்த பையன ஒரு வழி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ அவன் திருந்திட்டான். இப்போ வந்து அவன் ரொம்ப நல்ல பையனா மாறிட்டான். உன்கிட்ட சாரி கேட்கணும், அப்பாலஜைஸ் பண்ணணும்னு சொல்லி அவன் இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தான். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஆர்த்திக் தான். ஆர்த்திக் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? அவன் உன்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான்." அப்படின்ற மாரி ஒரு 4, 5 பிட்டா சேர்த்தே வந்து நோர்த்து சொல்லிருவான் ஆர்த்தித்த பத்தி. அதுக்கப்புறமா தான் தாவோ திங்க் பண்ணுவான், "இது எப்படி எனக்கு தெரியாம போச்சு? என்னால தான் ஒருத்தவங்களோட மைண்ட ரீட் பண்ண முடியுமே. நோர்த்து சொல்றது உண்மையா? இல்லையா? அப்படின்ட்டு கண்டிப்பா நான் அடுத்த தடவ ஆர்த்தித்த மீட் பண்ணும்போது, ஆர்த்தித்தோட மைண்ட நான் ரீட் பண்ணி கண்டுபிடிச்சிருவேன். அவனோட மனசுல உண்மையாவே நான் இருக்கேனா? இல்லையா? அப்படின்ட்டு." மறுபடியும் தாவோ ஹாஸ்டல் போகும்போது, அங்க ஆர்த்திக்கு முன்னாடி வந்து நிப்பானா. இவன் வந்து பார்க்கும்போதே அவனுக்கு புரிஞ்சிரும். அதாவது அவன் மைண்ட ரீட் பண்ணிருவான். ஸோ ஆர்த்தித்துக்கு தாவோ மேல லவ் இருக்கு அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சிரும். உடனே வந்து இவன் ரொம்ப நர்வஸா ரியாக்ட் பண்ணுவான். ஆர்த்தித்துக்கு ஒண்ணும் புரியாது. இவன் என்ன இப்போ எதுக்கு இப்படி பண்றான்? அப்படின்ற மாதிரி இருக்கும். தாவோ உடனே வந்து உள்ள போய் ரூமுக்குள்ள போய் டோர லாக் பண்ணிப்பானா. ஆர்த்தித் வந்து பார்ப்பான். என்னாச்சு இவனுக்கு? ஏன் பேய பார்த்த மாரி இப்படி பண்றான்? ஆனா ஊனாண்ட என் மூஞ்சிக்கு நேரா இவன் டோர லாக் பண்ணிக்கிறான். இதுதான் எனக்கு புடிக்காத விஷயம். அப்படின்னு மறுபடியும் டோர நாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். தட்டிக்கிட்டே இருப்பானா. அவன் வந்து ஓப்பன் பண்ண மாட்டான். ஆர்த்தித் வந்து திருப்ப திருப்ப ம் கதவ தட்டிக்கிட்டே அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். "தாவோ நீ கதவ தொற. அப்படி இல்லன்னா உனக்கு தெரியும்ல நான் வந்து இந்த டோர உடைச்சிருவேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது தாவாக்கும் நல்லா தெரியும். ஆர்த்திக் சொன்னா சொன்னத செஞ்சுருவான் அப்படின்ட்டு. ஸோ வேற வழி இல்லாம அவன் டோர கொஞ்சமா ஓப்பன் பண்ணி, "என்ன என்ன விஷயம்?" அப்படின்ற மாரி கேட்பானா. ஆர்த்திக் வந்து அவன எதுவும் கண்டுக்காம வழமையா எப்பவும் போல அப்படியே தள்ளி விட்டுட்டு உள்ள வருவான் இல்லையா? அந்த மாரி வந்து உட்காந்துப்பான். உட்காந்துட்டு, "ஸோ இதுதான் உன்னோட மிஸ்டர் ஜியோனா? சரி ஓகே. உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு. என் ரூமுக்கு போலாம்." அப்படின்னு சொன்னதும் தாவ வந்து அப்படியே மேல போய் கீழ வருவான். "என்னாச்சு? ஏன்? எதுக்கு?" அப்படின்ற மாரி ரொம்ப ஷாக் ஆகி இருப்பானா. ஆர்த்தித் வந்து அவன் மூஞ்சியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்து சிரிப்பான். அவனுக்கு தெரியுது. ஆர்த்தித்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அ தெரிய வருது. இந்த தாவாக்கும் தெரிய வருது அப்படின்றது ஆர்த்தித்துக்கு புரிஞ்சிரும். ஸோ சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு போவான். போகும்போது மறுபடியும் திரும்பி பார்த்து சொல்லுவான். "நான் உன்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். உன்ன பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிய வரணும்னு நெனைக்கிறேன். பட் இப்போ நீ ரொம்ப நர்வஸா இருக்க இல்லையா? ஸோ பரவால்ல நான் போறேன். அப்புறமா மீட் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்திக் கிளம்பிருவான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் மக்களே. பாய்.